2025 வருஷம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன 5 கிரைம் த்ரில்லர் படங்களுடைய லிஸ்ட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த 5 படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்ல இருக்கு. நான் கடைசியா சொல்ல போற படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இருக்காது. அதுக்கு முன்னாடி 2025 வருஷம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன 5 கிரைம் த்ரில்லர் படங்களுடைய பார்ட் 1 வீடியோவை வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், எண்ட் ஸ்கிரீனாவும் கொடுக்குறேன். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மலையாள கிரைம் த்ரில்லர் படமான பனி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துல ஜோர்ஜ் ஜார்ஜ் தான் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஜோர்ஜ் ஜார்ஜுடைய படங்கள் அப்படின்னாவே ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்லாம் எடுத்து பண்ணுவாரு. அந்த வரிசையில இந்த படமும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, கூலிக்கு வேலை செய்யக்கூடிய, அதாவது கொலை செய்யக்கூடிய 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்க மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு பொது வெளியில வச்சு யாருக்குமே தெரியாம ஒரு கொலையை பண்ணிடுறாங்க. அப்படி கொலை பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ்ல இருந்தே லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸான ஆளு. ஹீரோவை அவ்வளோ ஈஸியா வந்து நெருங்கிட்டு வெளியே போக முடியாது, அதாவது அவரை வந்து அடிச்சுட்டு யாருமே தப்பிச்சு போக முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோவுடைய ஒய்ஃப் சூப்பர் மார்க்கெட் போகும்போது அந்த 2 பசங்களுமே ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோ அந்த 2 பசங்களையும் அடிச்சு மூஞ்சு வாயெல்லாம் உடைச்சு வெளியே அனுப்பி விட்டுறாரு. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தினால அவமானப்பட்ட அந்த 2 பசங்க அடுத்து செய்யக்கூடிய சம்பவங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த படத்துடைய மீதி கதை. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சேசிங் சீன்லாம் செம த்ரில்லிங்கா இருக்கும். ஹீரோ ஹீரோயினோட ஆக்டிங் நல்லா இருக்கும். அந்த 2 பசங்களும் வில்லத்தனத்தை ரொம்ப அசால்ட்டா காட்டி நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத 2 பசங்க அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஹீரோவை எப்படி அடிக்கிற மாதிரி காட்டுற சீன்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி தெரியல. சின்ன சின்ன மைனஸ்லாம் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் கிரைம் த்ரில்லர் படம்னே சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2025 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஹாத்தியா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎம்முக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு பிரபல அரசியல்வாதி அவர் வீட்டில் இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ ஆரம்பத்தில் கூட இருக்கிறவங்களே ஹார்ட் அட்டாக்னு சொல்ல சிஎம்முக்கு இந்த ஒரு கேஸ் மேலே சந்தேகம் வர இந்த ஒரு கேஸை போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஹீரோயின் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் இந்த ஒரு கேஸில் கில்லர் யார் அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு, எடிட்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரையும் இந்த கேஸில் விசாரிக்கும் போது விஷுவலாக கிரைம் ஸ்பாட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுற சீன்லாம் நல்லாவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட் ரோல்லேயே பார்த்துட்டு இருந்த ஒரு ஹீரோயினை திடீர்னு உயர் அதிகாரியாக கம்பீரமாக பார்க்க முடியல. ஸோ கூட நடித்தவங்களுடைய ஆக்டிங் எல்லாம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கும்போது களத்தில் இறங்கி பண்ணாமல் 1-to-1 இன்வெஸ்டிகேஷன் மாதிரி முடிச்சது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன முரா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கொலையை காட்டுறாங்க. அதை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ரவுடியா இருக்கக்கூடிய பிசினஸ் மேன் கிட்ட 4 பசங்க அடியாளா வந்து சேர்றாங்க. ஸ்டார்டிங் சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா குவாரியில நடக்கக்கூடிய பிரச்சனையை அந்த பசங்க ஹேண்டில் பண்றதை பார்த்து ஒரு பெரிய அசைன்மெண்ட்டை அவங்க கையில கொடுக்குறாங்க. மதுரையில கருப்பு பணம் இருக்கு, அதை நீங்க போய் கொள்ளையடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதா அந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருந்தாங்க. குறிப்பா அந்த 4 பசங்களும் ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது சுப்பிரமணியபுரம் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துடைய மைய கதை தான். 4 பசங்க படிப்பை நிறுத்திட்டு தாதா குரூப்ல சேர்ந்தா எப்படி உருப்படாம போவாங்க அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த படத்துடைய மைய கதை. ஸோ சுப்பிரமணியபுரம் படம் மாதிரியே தான் இந்த படமும் இருக்கும். ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு
அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியா கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. சில கேரக்டர்ஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் பார்க்க வேண்டிய ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்த நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்ப நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் தமிழ்ல ரிலீஸ் ஆன த ஸ்மைல் மேன் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துல சரத்குமார் தான் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல போலீஸ் அதிகாரியா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்னால அல்சைமர்ஸ் அப்படிங்கிற ஒரு மறதி பாதிப்பு ஏற்படுது. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ஃபுல்லா மறந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அப்ப ஊருக்குள்ள தொடர்ச்சியா சில கொலைகள் நடக்குது. அந்த கொலையெல்லாம் பண்றது ஸ்மைல் மேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஸ்மைல் மேனை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவுடைய ஆக்டிங் தான். முழு படத்தையும் அவர் தோல்ல ஏத்துன மாதிரி ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. சேசிங் சீன்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. கதையும் ஓரளவுக்கு டிஃப்ரெண்டாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்கில் வில்லனை காட்டக்கூடிய காட்சிகளில் வில்லனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுவும் ஒரு சீனில் ஒரு குழந்தை பேசக்கூடிய காட்சியில் அந்த குழந்தை பேசக்கூடிய டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷங்க பேசுகிற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. படத்தில் பல இடங்களில் தெளிவு இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் சில ஆல்டர்லாம் பண்ணியிருந்தா படம் ஒரு சூப்பரான படமாகவே வந்திருக்கும். பட் இது ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆஹா OTTல அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல முதலிடத்தில் இருக்கக்கூடிய படம் கன்னட மொழியில் ரிலீஸ் ஆன கங்காரு அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டினியூ பண்ணுங்க, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ இன்ஸ்பெக்டராக இருக்காரு. அவருடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த நேரத்தில் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டில் 2 பேர் இவர்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது, இந்த ஹோட்டலுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நடக்குது, ஏதோ ஒன்று எங்களை கொல்ல பார்க்குது, நீங்கள் தான் இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இந்த ரெசார்ட்டில் தங்கி இருந்த சில பேர் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்கன்னோ, அதுலேயும் சில பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பேயா இல்லை வேற என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருப்போம். அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 10-20 கேரக்டர் தான் வருவாங்க. அதை வச்சு ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரிடிக்டபிள் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வந்து நம்ம ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சில மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த படம் ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங்ல இல்ல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. சோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.